வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42,000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்டு இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10th மார்க் டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கான ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அண்டு உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட்கான ஒன்லி 100 ரூபாய் தான் இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். ஸோ காய்ஸ், அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணாமே போதும், டைரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்துடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக 2025க்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராமிக், அதாவது ஜிடிஎஸ் ஆன்லைன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு 1 ஜனவரி 2025க்கான ஷெட்யூல்டு 1 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் ஷெட்யூல்டு 1 எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025க்கான நோட்டிஃபிகேஷன் இன்னொன்று வெளியிடுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 10/2/2025லேருந்து 3/3/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏதாவது தப்பாக ஏதாவது தப்பாக என்ட்ரி பண்ணிட்டீங்க, அதை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அடுத்த மாதம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிபிஎம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்றது தான் அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு உங்களுக்கு என்னென்ன ஒர்க்கிங் இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ், அதாவது ஸ்டாம்பை சேல் பண்ணுறதும், அண்ட் எவ்ரி1 டெலிவரி பண்ணுறதும், அண்ட் மெயில் டெலிவரியும், அண்ட் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டெபாசிட்டோ அண்ட் பேமெண்ட்டோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏபிபிஎம்மில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும். அண்ட் டாக் சேவக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ், அதாவது ஸ்டாம்பை சேல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டேஷ்னரி இருக்கும், அண்ட் அதரில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுற மாதிரியும் அண்ட் பேமெண்ட் பண்ணுற மாதிரியும், இன்னும் அதர் ஐபிபிபி பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மாஸ்டராக உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபிஎம் போஸ்ட் பிரான்ச் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 29,380 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் ஏபிபிஎம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000லேருந்து 24,470 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 40 வயசு மட்டும் கிடையாது, இதுக்கு இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷன் யாருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனே கிடையாது, அது அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற கேண்டிடேட்க்கு பிடபிள்யூடியில் ஓபிசி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், நீங்கள்
அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் இந்த ரிசல்ட்டே வந்து வெளியிட போகிறாங்க. சரிங்களா, இந்த மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வெளியிட போகிறாங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து 400 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், 500 மார்க் எடுத்தால் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 250 மார்க் வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ல வந்து ஒவ்வொரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ டோட்டலாக வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இதில் ஜோனில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டேபிளேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு பிபிஎம் ஏபிபிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ விஷன்லோ அண்டு டிஹெச்ஹெச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹேரிங் அண்ட் 1 ஏர் ஹேரிங் அண்ட் 1 லாங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டர்ஸும் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் செலெக்ஷன் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் இருக்கும். அதாவது உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் அண்ட் உங்களுடைய டிசி, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இது வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து ஒரே ஒரு டைம் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா, 2025க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 விதமான ரிசல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சிலருக்கு வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 7 ரிசல்ட்லையும் உங்களுடைய நம்பரை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டெல்லாம் விட மாட்டாங்க. ரீசன் வாய்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. அதுவும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 அண்ட் 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டி ப்ரூஃப், மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தால் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அண்ட் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த ஏபிபிஎம் இருந்தாலும் சரி ஏபிபிஎம் இருந்தாலும் சரி. சரிங்களா, இதில் வந்து 2த்துக்குமே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுவும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட் வந்ததுக்கு வித்தின் 15 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களே ஆன்லைன் மூலிமா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்குள்ளே போனால் தான் உண்டு. அப்படி இல்லைன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 30 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணலை, உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பாண்டிச்சேரி, மகி, எம் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தாவே போதும். மற்ற ரீஜன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்க லாங்குவேஜ் இருந்தாலே போதும், அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான லிங்க் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றத நாம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்தாலே போதும், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி தான் இதில் வந்து கீழே வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளேஷனில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் டேபிளேஷனில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற டோட்டலாக கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 21,413 வேக்கன்சி வந்து டோட்டலாக ஓவரால் இந்தியாவுக்கு இவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரீசனில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎட் இந்த கேட்டகரி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2,292 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000க்கு மேற்பட்ட வேக்கன்சியும் அண்ட் ஓபிசிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 527 வேக்கன்சி வந்து டோட்டலாக இருக்குது. சரிங்களா, 527 வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.